2-3 ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு, போய் பார்க்கலாமா? அதோட இன்னொன்னு சொல்லிடுறேன் ராதிகா, அந்த 2 வீடுங்களும் மையூவோட ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. வீட்ல இருந்து நடந்து போனா 10 நிமிஷம் அண்ட் கார்ல போனா ஜஸ்ட் 2 மினிட்ஸ். கண்டிப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப போய் நான் இந்த வீட்டை பார்த்துட்டு வந்துடுறேன். இப்போ நான் சொன்ன வீடுகளை போய் பார்க்கலாமா, இல்ல உன் ஃப்ரெண்டு டீச்சர் சொன்ன வீடுகளை பார்க்க போறியா? இல்ல கோபி, அங்க வரேன்னு நான் சொல்லிட்டேன். சரி, அதனால என்ன ஃபோன் பண்ணி இப்போ வர முடியலன்னு சொல்லிட்டு. இந்த பாரு ராதிகா, நான் காட்டுற வீட்டை முதல்ல வந்து பாரு. ஒருவேளை உனக்கு அது பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் உன் டீச்சர் ஃப்ரெண்டு காட்டுறேன்னாங்களே அந்த வீட்டை போய் பாரு. இல்ல கோபி, டீச்சர் கண்டிப்பா அந்த ஓனர் கிட்ட சொல்லிருப்பாங்க. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்ல? ராதிகா ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் மையோட ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற வீடை காட்டுறேங்கிற, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இல்ல கோபி, நான் தான் உங்ககிட்ட நேத்தே சொன்னேன்ல, ஸ்கூல் பக்கங்கிறத தாண்டி எனக்கு இதுவே டீச்சர் வீட்டு பக்கமா இருந்துச்சுன்னா எனக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்கு அவங்க பக்கத்துல இருக்காங்கன்ற ஒரு நிம்மதியும் தைரியமும் இருக்கும். நீ ஏன் ராதிகா யாரையாவது பார்த்த உடனே அவங்க மேல கம்ப்ளீட்டா டிபெண்ட் ஆயிடுற? அது என்னோட வீக்னஸா இருக்கலாம். நான் நீங்க வந்ததும் உங்ககிட்ட இமோஷனலா கனெக்ட் ஆகலையா? என்ன ராதிகா, அப்ப நான் சொல்றத கேட்க மாட்டேன், டீச்சர் சொல்றத கேட்பேன். அப்போ டீச்சரும் நானும் ஒண்ணா? டீச்சர்னாலே நீங்க ஏன் இவ்ளோ கடுப்பாகுறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன கடுப்பு? நான் சும்மா கேஷுவலா தான் சொன்னேன். ஐம் சாரி கோபி, நான் இப்ப கிளம்பணும். அவங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. சரி, நீங்களும் வரீங்களா வீடு பார்க்க? நானா? நீங்களும் வாங்கல, போய் வீட பார்த்துட்டு வந்துடலாம். இல்ல நான் வரல, நீ போயிட்டு வா. உங்களுக்கு ஏதாவது கோவமா? நோ நோ நோ, கோவம்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போய் பார்த்துட்டு வா. அதுவும் உனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்றல, உனக்கு பிடிச்சிருந்தா ஃபர்தரா பேசலாம். ஆமா, எப்படி போற? கார்ல தான். ரைட் ரைட், வண்டி இருக்குல்ல? சாரி, நீங்க வரும்போது நான் இப்படி கிளம்புறேன். நீ கிளம்பணும்னு டிசைட் பண்ணிட்ட, கிளம்பு. ஒன்ஸ் அகைன் மயூ, சீக்கிரம் வா. வரேன் மம்மி. ஹாய் அங்கிள். ஹாய் மயூ. அப்ப கிளம்பட்டுமா? கம் ஆன். வா. ஹேய் வாங்க வாங்க. ஹாய் வா மயூ. அக்கா. எப்படி இருக்க குட்டி? நல்லா வா இருக்கேன். உட்காரு, உட்காருங்க. நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்ட. நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? நானும் தான் மிஸ் பண்ணேன். அங்க வந்து உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டே இருந்தா. அப்படியா? ஆ, என்ன பத்தி என்ன சொன்ன? வாங்க வாங்க. நிறைய சொன்னேன். மேடம், நீங்க வண்டியில வர்றத பார்த்துட்டு தான் அப்படியே கீழே இறங்கி வந்தோம். மயூ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. வீடு பார்க்க போலான்னு சொல்லி தான் கிளம்பி வந்தோம். நாங்களும் ரெடியா தான் மேடம் இருக்கோம். வீட்டு ஓனர் கூட அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. அப்ப போலாமா? காஃபி குடிச்சிட்டு போலாமா? போய் பார்த்துட்டு வந்துடலாமே. சரி ஜெனி, நீ பாத்துக்கோ. அத்தை வந்தா சொல்லிடு. ஓகே ஆண்டி. அக்கா, அவங்களுக்கு தான் தெரியும்ல. வாக்கா, வாங்க சரி, மேடம் வாங்க போலாம். போலாம். மயூ, சேட்டை பண்ணாம இருக்கணும். போயிட்டு வந்துடுறேன். வாங்க. வீடு பார்க்க இப்ப அவங்க வந்துருவாங்க. அவங்க வந்ததை நான் பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் மத்தத பேசிக்கலாம். அவங்க வந்துட்டாங்க, நான் கூப்பிடுறேன். வாங்க வாங்க.
இவங்க தான் வீட்டோட ஓனர் சுந்தரி அக்கா. இவங்க தான் வீடு வாங்க போறாங்க. இது என்னோட வீடு இல்ல, என் நாத்தனாரோட வீடு. ஆனா என் வீட்டுக்காரர் தான் இதை பாத்துக்கிறாரு. சுந்தரி அக்கா எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்காங்க. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆமா ஆமா, அவசரத்துக்கு வட்டிக்கெல்லாம் பணம் கொடுப்பாங்க. திரும்ப கொடுக்கலைன்னா கழுத்துல கத்திய வச்சு கேட்பாங்க. ரொம்ப கராரான அக்கா. ஏய், இப்படியா சொல்லுவ? இல்லனா பணம் திரும்ப கிடைக்குமா செல்வி? அது என்னமோ உண்மைதாக்கா. எங்களுக்கு உடனே இந்த வீட்டை வித்தாகணும். யாரு முதல்ல பணம் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கோம். ஏன்னா என் நாத்தனாரு ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிட்டு அவங்க ஊருக்கு போகணும். அதனாலதான் சொல்றேன். சரி, நாங்க வீட பார்க்கலாமா? பாக்கலாமா, வாங்க. ம். எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு சுந்தரி அக்கா. விலை மட்டும் கொஞ்சம் குறைக்க முடியுமா? உங்களுக்காக 85 சொன்னதை 83 ஆக்கிட்டேன். இதுக்கு மேல குறைக்கவே முடியாது. 83 லட்சம் தான். அதவே அப்படியே ரவுண்டா 80 ஆக்கிருங்க. 830 ரூபாயில இருந்து 800 ரூபா ஆக்குற மாதிரி சொல்ற செல்வி. இனி 83 லட்சத்துல இருந்து 80 ஆக்குறது ரொம்ப கஷ்டம். எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க சுந்தரி அக்கா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். சரி பாக்கியா, 82.5 லட்சம்னா முடிச்சிடலாம். சரி, முடிச்சிடலாம். அப்ப முடிச்சுக்கலாம். சரி, ஒரு அட்வான்ஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்ப நான் பணம் எதுவும் எடுத்துட்டு வரல. அப்புறம் எப்படி நீங்க வாங்குவீங்கன்னு நாங்க நம்புறது? ஒண்ணும் இல்ல, நான் போய் டீச்சரோட அக்கவுண்ட்ல பணம் போட்டு விடுறேன். யாரு டீச்சரு? என்னதான் இவங்க டீச்சர்னு சொல்றாங்க. நீ டீச்சரா? இல்ல இல்ல, இவங்க அப்படி கூப்பிடுவாங்க. ஓ, ராதிகா, நீங்க வந்து அட்வான்ஸ் கொடுத்தாலும் ஓகே, இல்ல நீங்க என் அக்கவுண்ட்ல போட்டுருங்க, நான் பணத்தை எடுத்து கொடுத்துறேன். சரியா? இல்ல டீச்சர், நீங்களே எடுத்து கொடுத்துருங்க. நான் குன்னக்குடி வரைக்கும் போகணும். உங்க தம்பி பணம் தரேன்னு சொல்லிருக்காரு. அங்க ரெஜிஸ்ட்ரேஷனை முடிக்கணும். அந்த பணத்தை வாங்கிதான் நான் இந்த வீடை வாங்கணும். அப்ப சரி, டோக்கன் அட்வான்ஸ் குறைஞ்சது 1 லட்சமாவது கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீக்கிரம் மீதி பணத்தை கொடுத்து வீட்டை முடிக்க பாருங்க. இல்ல கொஞ்சம் பணம் தரேன், அதுக்கப்புறம் 1 வாரமோ 10 நாளோ மீதி பணத்தை தரேன்னு சொன்னீங்கன்னா முதல்ல கொடுக்கற பணம் குறைஞ்சது 10 லட்சமாவது கொடுக்கணும். அப்பதான் சேல்ஸ் அக்ரிமெண்ட் போட முடியும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சுந்தரி அக்கா, பணம் கொடுத்துருவாங்க. ஆமாங்க, சேல்ஸ் அக்ரிமெண்ட் எல்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். மொத்த பணமாவே கொடுத்துடுறேன். நீங்க டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்க முடியுமா? அதெல்லாம் நான் பாக்யா கிட்ட கொடுத்துறேன். நீங்க வாங்கி பாத்துக்கோங்க. சரி, அப்ப கிளம்புறோம். வாங்க. அம்மாடி, அருமையா இருக்குமா? ஏங்க, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. என்ன விசேஷம்? ஸ்வீட்லாம் பண்ணிருக்க? டாடி, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? பிரின்சிபல் ஏன் அம்மாவை ஸ்கூலுக்கு கூப்பிட்டுருந்தாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நீங்க இப்படி பேசியிருக்கவே மாட்டீங்க. ஏம்மா, அதெல்லாம் மறந்துருப்பாம்மா. சாரி இனியா, சுத்தமா மறந்தே போச்சு. அது இன்னைக்குன்னு பார்த்து ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை. என்னாச்சு பாக்யா? நான் சொல்லல. அம்மா, நானும் மறந்துட்டேன். எதுக்கு போயிட்டு வந்தேன்? நீ கூட என்ன கேக்கல பாரு, மறந்துட்டல்ல? அம்மா, மறந்துட்டேன்னு சொல்றேன்ல. நான் தான் சொல்லுவேன். நீயே சொல்லு, ஆனா இப்படி இடிக்காம சொல்லு. டாடி,
அம்மாவுக்கு ஸ்கூல்ல ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸ்கூல்ல ஆர்டரா? ம். ஸ்கூல்ல டீச்சர் ஆக போறாளா? இல்ல டாடி, அம்மாவுக்கு குக்கிங் ஆர்டர் கிடைச்சிருக்கு. அப்படியா? இஸ் இட்? ஆமாங்க, ம். இவளுக்கு நான் ஸ்வீட் கொடுத்து அனுப்புனேன்ல, அந்த ஸ்வீட் நல்லா இருக்குன்னு சொல்லி இவங்க பிரின்சிபல் எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. ஓ, அங்கிள் 200 பேருக்கு சமைக்கணும். 200 பேருக்கா? ஓ, நைஸ். அம்மா சூப்பர்மா. ம். பாக்யலட்சுமி கலக்கிற போலியே. ஆ, மசாலாலாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நீ சமைக்கவே இல்லைல்லம்மா? ஆமாடா. ஆ, அதுக்கு முன்னாடி 2 தடவை தான் சமைச்சா. இங்க நிச்சயதார்த்த வீடு, அப்புறம் ஒரு பிறந்தநாள் வீடு. என்னமோ நலபாக சக்கரவர்த்தி மாதிரி தான். ஆமா, பாக்கியா 2 நாள் தான் சமைச்சா. ஆனா வீட்ல 8 பேத்துக்கு சமைக்கிறாளே. 8 பேத்துக்கு 3 வேளை சமைக்கிறது எவ்வளவு பெரிய வேலை. ம். ம், ம். அம்மா பிரின்சிபல் நல்லா பேசுனாங்களாம்மா? ஓ, சூப்பரா பேசுனாங்கடா. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசுவாங்களோ அப்படி பேசுனாங்க. இனியா, இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அம்மாவும் பிரின்சிபாலும் ஃப்ரெண்ட்ஸாவே ஆயிட்டாங்கன்னா பாத்துக்கோ. ஏன்? ஆமாப்பா, இனி நான் எந்த தப்பு பண்ணாலும் கவலையே இல்ல. ஆ? தப்பு பண்ண போறியாமா? பிச்சு போடுவேன் பிச்சு. மா சும்மா சொன்னமா. ம். அம்மா, ஸ்கூல்ல என்ன குக்கிங் ஆர்டர் கொடுத்திருக்காங்க? மேம் ஒருத்தவங்க ரிட்டையர் ஆக போறாங்க. சோ உங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ம். ஓ, குட். ஏங்க, உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன பாக்கியம்? என் ஃப்ரெண்டு ராதிகா இல்ல, அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நாங்க 2 பேரும் போய் வீடு பார்த்தோம். ஓ, அவங்களுக்கு அந்த வீடு பிடிச்சிச்சுங்க. வாங்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அம்மா வீடு எங்கம்மா பாத்திருக்காங்க? இங்கதான்டா, தென்றல் நகர்ல அங்க. ஓ, இனி மயு டெய்லி இங்க வருவா. எனக்கு ஜாலியா இருக்கும். ஆமாம்மா, அந்த பொண்ணு பக்கத்துல வந்துருச்சுன்னா அதுக்கும் ஒத்தாசையா இருக்கும்ல. அந்த வீட்டை ராதிகா வாங்கிடுவாங்க. நீ சொன்னா கேட்கவே மாட்டியா பாக்கியா? இதெல்லாம் ரொம்ப ராங் டிசிஷன். ஏன்டா? அப்பா, வீடு வாங்குறதுல எவ்வளவோ ஃபார்மாலிட்டிஸ், ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்கு. அது டக்குன்னு வாங்க போறாங்கன்னு எவ்வளவு கேஷுவலா சொல்றா. டேய், என்னங்க அந்த இது? பொண்ணுக்கு அந்த வீடு பிடிச்சிருக்கு, அவ வாங்குறா. நமக்கு என்னடா? அதானே. அது இல்லம்மா, எல்லா ஏற்பாடும் இவ தானே பண்றா. நாளைக்கே ஏதாவது இந்த லேண்ட்ல, சேல்ல, ரெஜிஸ்ட்ரேஷன்ல சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறமா இவ தானே போய் நிக்கணும். ஆ. டேய், வீடு மட்டும்தான் பாக்கியா காமிச்சு கொடுத்துருக்கா. மத்த விவரத்தை எல்லாம் ராதிகா பேசிக்கிடுவா. ஆ. எனக்கு இதெல்லாம் அடியோட பிடிக்கலப்பா. ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. பாக்யா, தேவையே இல்லாம இந்த விஷயத்துல எல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்க. நிச்சயமா ஏதாவது ப்ராப்ளம் வரும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் பெட்டர். ரொம்ப கிட்ட வந்தா அது தப்பா தான் முடியும். அது சரியில்லை, அவ்வளவுதான் சொல்லுவேன். இவர் ஏன் இப்படி சொல்லிட்டு போறாரு? ஆமாம்மா, அப்பா சொல்றது கரெக்டு தான். லேண்டெல்லாம் இப்போ வாங்குறது ரொம்ப பெரிய ரிஸ்க்குமா. நீ ஏன் சொல்லு, இப்போ யாரையாச்சும் நம்ப முடியுதா? வீணா பிரச்சனையில மாட்டிக்காத, சொல்லிட்டேன். இவன் ஒருத்தன். அம்மா அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்கம்மா. நீ வெறும் வீடு மட்டும் தானே காமிச்சு கொடுத்துருக்க, விடு. ஆ. ஆமாமா, அந்த ஆண்டி பக்கத்துல வரட்டும், ஜாலியா இருக்கும்.
ஆனா கோபி சொல்றதும் சரிதான். அதையே தான் செழிய வேற சொல்றான். அப்போ சரியா தானே இருக்கும்டா. பாக்கியா, இதெல்லாம் வேணுமா நமக்கு? ஏய் ஆய முறியா? ஏம்மா பாக்கியா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதும்மா. ராதிகாட்ட ஒரு வக்கீலை வச்சு அந்த பத்திரத்தை எல்லாம் செக் பண்ண சொல்லு, எந்த பிரச்சனையும் வராது. ஒண்ணு போனா இன்னொரு சிக்கல். அவளை கொண்டு வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் அங்க போகவா இங்க வரவா? கடவுளே! ச்சே! ஏங்க படிச்சதையே திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? மோட்டர் ஓடல, அந்த ஆளை கொஞ்சம் வர சொல்லுங்களேன். சொல்லிட்டேம்மா, காலையில வரேன் இருக்கான். என்ன நீங்க கொஞ்சம் வந்து பார்க்க கூடாதா? சொல்லுமா. ஊர்ல இருந்து அம்மா ஃபோன் பண்ணாங்க. எங்க கிட்டயும் பேசினாங்க. அது என்ன ஏதுன்னு பேசி யோசிச்சு முடிவு பண்ணுவோம். உனக்கு பரீட்சை முடிஞ்சது ஊருக்கு வரதா சொல்லியிருக்கோம். சரிப்பா. ஏங்க அந்த பேப்பரை கொஞ்சம் வச்சுட்டு வாங்கலங்க. அப்பா, இன்னைக்கு நான் எழில பார்த்தேன்ப்பா. யாரு எழிலு? அதான் இவளை வச்சு படம் எடுத்தால அவன்தான். அப்பா அவ்வளவு தூரம் சொல்லியும் அவனை போய் பாத்தியா நீ? பார்த்துட்டு எவ்வளவு தைரியமா வந்து சொல்றா பாத்தியா? உங்ககிட்ட போய் சொன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு, அதான் உண்மையா சொல்லிடலான்னு. எதுக்காக திரும்ப அவனை போய் பார்த்த நீ? அப்பா தான் அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டார்ல. இல்லம்மா, அப்பா பாட்டுக்கு அவரை மிரட்டிட்டு வந்துட்டேன்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவரை மிரட்டுற அளவுக்கு அவர் தப்பு ஒன்றும் பண்ணல. அதான் மன்னிப்பு கேட்டு வந்துடலான்னு போனேன். அப்பதான் நீங்க அவர்கிட்ட எனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொன்னதா சொன்னாரு. ஏங்க என்னங்க இதெல்லாம்? இத நானே கூட அவர்கிட்ட சொல்லிருப்பேன். நான் இத மறைக்கணும்னு நினைச்சதே இல்லப்பா. ஏன்னா அவ்வளவு தூரம் நான் அவர் கூட ஃப்ரெண்டா இல்ல, அதனாலதான் சொல்லல. அவ்வளவுதான். அவர் என்கிட்ட நீங்க சொன்னதா சொன்னாரு. நானும் ஆமான்னு சொன்னேன். கணேஷ் என் வாழ்க்கையில இருந்தத, இன்னும் என் மனசுல இருக்கிறத, அவருக்காக என்ன நீங்க பாத்துக்கிறத எல்லாமே சொன்னேன். நான் எதுக்கு இங்க வந்தேன், நீங்க எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்தீங்கன்னு எல்லாமே சொன்னேன். இப்ப எழிலுக்கு நான் கல்யாணமானவ விடும் எல்லாமே தெரியும். இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லைல்லப்பா. அவ்வளோ கதையும் சொல்றப்பதான் நானே யோசிச்சேன், அத சொல்ல பகிர்ந்துக்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இத்தனை நாளா இல்லையேன்னு யோசிச்சேன். எனக்கு பல நாள் அழுக வரும்பா. கணேஷ நினைச்சு பல நாள் அழுக வரும். என்ன நினைச்சு, நம்மள நினைச்சு அழுக வரும். நான் அழுதா உங்களுக்கெல்லாம் வருத்தமா இருக்குமேன்னு நான் அழுததே இல்லை. இன்னைக்கு எழில் கிட்ட நான் உங்களை பத்தி சொல்லும் போது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட மனசு விட்டு பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. வேற எதுவுமே தோணல, தோணவும் தோணாது. என் மனசுல தப்பா எதுவுமே வரலப்பா. என் கண் முன்னாடி இருக்கிற எல்லா பொறுப்பும் எனக்கு தெரியும். நான் கணேஷ் மேல சத்தியமா சொல்றேன், அவர் மேல நட்பை தாண்டி எனக்கு ஒன்னும் தோணாது. அவரு மேல இல்ல, யாரு மேலயும் எனக்கு தோணாது. என்ன நம்புங்க ப்ளீஸ்.
மாட்டேன்